வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் தான் எப்பயும் போல் பார்க்குறோம். அதுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி கலர் கேப்சிகம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பாஸ்தா தான் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சீஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு தான். அதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம். கீரை பொரியல், அதுக்கு காம்பினேஷன் கீரை பொரியல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்கள் சமையல் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இந்த பூண்டு குழம்பு நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 நல்ல பழுத்த தக்காளிங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தேங்காயோடு நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் தாளித்து வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு கீரை பொரியலுக்கு நல்லா நிறைய தேங்காய் போட்டுட்டு வெங்காயமும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம பூண்டு குழம்புக்கு எடுத்து வச்ச தக்காளியை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டுட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ குழம்பு ரெடி பண்ண எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் வச்சு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா கனமான பாத்திரத்தில் தான் இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம மரச்செக்கு கருப்பட்டி போட்டால் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். இது ரொம்ப வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம இது சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலுமே உடம்புக்காக நம்ம அது வாங்கி தான் ஆகணும். 450 என்னமோ இந்த 1 லிட்டர். இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த பூண்டு குழம்புக்கு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகோடு சேர்த்து கொஞ்சம் பூண்டு போடணும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது எல்லாமே ஸ்மூத்தாக போட்டுக்கணும். அப்படி ஃபுல்லாக போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போதே பச்சை மிளகாய் போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் இப்போ போட மாட்டேன். இப்போ பாருங்கள், நல்லாவே அந்த நல்லெண்ணெயில் போட்டோன்னே வாசம் அப்படியே கிச்சனே சூப்பராக மணக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 70% நல்லா வந்துருச்சு. இந்த பச்சை மிளகாய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாய் பொடியும் நம்ம சாதாரண வத்தல் பொடியும் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். அதனால் டேஸ்ட் குழம்பு மிளகாய் பொடி தான். இதுக்கு நீங்கள் சாம்பார் பொடி போட்டால் நல்லா இருக்காது. பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் புளி தண்ணி, அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இந்த எண்ணெயும் இந்த புளி தண்ணியிலையும் தான் அந்த பூண்டு நல்லா ஏற்கனவே வெந்துருச்சு. இருந்தாலுமே புளி கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் நான், தக்காளி போட்டதுனால. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்பா காரம் புளிப்பு எல்லாமே
சரியான அளவில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அவ்வளோதான் எடுத்துடலாம். அப்படியே சைடாக நம்ம கீரை பொரியலுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பச்சை மிளகாய் இதுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் வத்தல் போட்டுக்கோங்க. ஏன்னா கீரையும் அதே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வாயில் மறந்து பட்டுரும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே வந்து பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்கிறது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பை அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் போட்டுடலாம். இவ்வளோ கீரை இருக்குல்ல, கடைசியில் வதங்கின உடனே 1 கப்புக்கு தான் வரும். கீரை பாருங்கள், ஒரு 70% வந்து வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான சுவையான கீரை பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதி வந்துடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. அவ்வளோதான், மூடி வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு குழம்பு ரெடி. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுப்பா. அதுக்கப்புறம் இந்த 1 கப்பில் வச்சுருக்கேன் அந்த தேங்காயை போட்டுட்டு உப்பு பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இவன் பிரட்டி கொடுத்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம சமையலை முடிச்சிட்டோம். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கன்னா இஷ்டமாக நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா சமையல் வந்து கஷ்டமே கிடையாதுங்க. இப்போ வந்து பாஸ்தாவுக்கு எல்லாமே வதக்கிட்டோம். ஃபுல்லாக போட்டோன்னா வீடியோ லென்த்தி ஆகிடும்ட்டா நான் இந்த மாதிரி பண்ணேன். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். இப்போ வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டொமேட்டோ சாஸ் இருக்கும்ல, அது இது வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதோட பாஸ்தா மசாலா ஒரு 1/2 பாக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தான் பண்ணுறோம், அதனால் ஒரு 1/2 பாக்கெட் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஏன் நமக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறோம். இந்த பாருங்கள், இப்போ வந்து இதை உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. நிறைய சாப்பிட்டாதாங்க எதுவுமே கஷ்டம். நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எதுவுமே வராது. இதுக்கப்புறம் ஒரு 2 ஷீட் வந்து சீஸ் போட்டுட்டு மூடி வச்சுட்டு பார்த்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. பவுலுக்கு மாற்றிட்டு பார்த்துடலாம். நல்லா க்ரீமியாக அந்த சீஸ் போட்டதுனால நல்லா சுவை சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப சூப்பர் சுவையில் நமக்கு எல்லாமே நல்லாவே வந்திருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்குங்க. இந்த மக்ரோனி பாஸ்தா எது வேணால் சொல்லிக்கலாம். வழக்கம் போல் ஏபிசி ஜூஸ் பூண்டு குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நிறைய பூண்டு வெங்காயம்லாம் முழுசாக தான் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து எண்ணெயிலேயே நல்லாவே வதங்கி வந்திருக்கு. ரொம்ப அருமையான அட்டகாசமான ஒரு பூண்டு குழம்பு. அதுக்கு காம்பினேஷன் வந்து சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல். அப்புறம் சுட சுட சாதம் வழக்கம் போல் இருக்குது.
இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக கொஞ்சம் சிரமம் பார்க்காம டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்க்கும்போதே சாப்பிட தோணணுங்க. அப்படி இருந்தால் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.